அவ்வளோதான் நம்ம பசங்க கூட சேர்ந்து சாப்பிட்ற கடைசி சகுர் சாப்பாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய்ஸ், நம்மளுடைய ரமதான் சீரீஸ்ல இதுதான் கடைசி வீடியோ. எண்ணி பார்த்ததுல ஒரு 38 பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. என்ன ப்ரோ 2-3 நாளா வீடியோவே வரலன்ட்டு. அது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட பள்ளியில ஈத்திகாஃப் இருந்ததுனால வீடியோ ஒழுங்கா போட முடியல, அதுதான் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. ஈத்திகாஃப்னா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் 10 நோம்புல நம்மளால முடிஞ்ச நாள் வரைக்கும் பள்ளிவாசல்லே தங்கி வீண் பேச்செல்லாம் பேசாம, முக்கியமா நீங்க ஈத்திகாஃப்ல இருக்கும்போது வெளி உலக வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே கூடாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அமல் செய்யறதும் தொழுவுறதும் இதுக்கெல்லாம் பேர் தான் ஈத்திகாஃப். இது கூட ப்ரோ தெரியாதெல்லாம் கேட்காதீங்க, அட்லீஸ்ட் தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே. சரி ஓகே, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இப்பதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கிறான், அதுக்குள்ள 30 நோம்பு காத்தா பறந்துட்டான். இதுக்கப்புறம் இந்த அருமையான நாட்களுக்கு ஒரு வருஷம் காத்து இருக்கணுமா? நடா நோம்பு முடிய போகுதுன்னு கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. அதான் முடிஞ்சு போச்சு, என்ன பண்றது? எப்பா டே அப்படின்னா தாண்டா இந்த மாசத்துல இருக்கு நீங்க கேட்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அது உண்மையா சொல்ல போனா பாய் பசங்களுக்கு மட்டும் தாங்க புரியும். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? உங்களுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காம இந்த மாசத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான் மக்களே, இந்த சீரீஸை நல்லபடியா முடித்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய சார்பா ஹாப்பி ரம்ஜான் டா பாய்ஸ், ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க. இதை சொல்ல மறந்துட்டு மக்களே, இந்த தீபாவளி பொங்கலுக்கு ஒண்ணுமே தராதவன் கால் பண்ணி பிரியாணி கேட்டானுங்கன்னா மூடிட்டு போனை வைடான்னு போனை வச்சிருங்க.